மணப்படி வீடு சூப்பர் அழகான கிடாக்குட்டி என்ன தேவைக்காக? கோயிலுக்காக கோயில் கொடையா? இல்ல திருவிழாக்க அசனத்துக்கு. அசன திருவிழாவா? ஆமா. வார ஞாயிற்றுக்கிழமை வருஷம் வருஷம் குட்டி குடுப்பீங்களா நீங்க? அவங்க மொட்டை போட போறாவ இந்த வருஷம் நேம்சன் அதனால குடுக்குறீங்க. சொன்னதெல்லாம் 12 சொன்னாங்க. 12ல இருந்து 11 சொல்லி வாங்கிட்டு வந்துருக்கு. உங்க மதிப்பு எவ்வளவு காணும்? மதிப்பு ஒரு 9,000 காணும். ஆனா 2,000 அதிகம் தான். நாங்க கறி 12 கிலோ இருக்காதா? கறி 10 கிலோ இருக்கும். எல்லாம் தோரத்து வெட்டி போட்டா 10 கிலோ இருக்கும். நல்லா இருக்கலாம், தோரணையா இருக்கலாம். ஆமா. என்ன கோயில்? என்ன இது? புளியம்பட்டி கோயில். எவ்வளவு நேரம் அலைஞ்சிங்க? இப்பதான் வந்தோடனே உடனே பிடிச்சாச்சு. நேரம் ஆக ஆக விலை குறையுதோ? நல்லா குறையுது பரவாயில்லங்க. ஆமா பரவாயில்ல, நல்ல கிடாலாம். மேலப்பாளையம் உள்ளூர் தான். சரியான செம்மறி கருத்த கிடா. இது எப்படி நீங்க வாங்குனீங்களா நீங்களே வளர்த்ததா? குட்டியில இருந்து வளர்த்து. எத்தனை மாசம் குட்டியா வாங்குனீங்க? 3 மாசம் குட்டியா. கை வளர்ப்பு உள்ளதா? ஆமா. எவ்வளவு சொல்றீங்க இன்னைக்கு விலை? 20. இது 4 பல்லு இருக்கும். ஏன் பக்ரீத் சீசன்ல விற்காம விட்டீங்க? அது இப்பதான் கொடுக்கணும் அவசியம். கறி மதிப்பு எவ்வளவு இருக்குல்ல? என்ன 18 கிலோ இருக்கும். சூப்பர் ஆடுகளா இருக்கு. ஆனா எந்த ஊர் வியாபாரி? தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டம் மருதமுத்தூர்னே. எல்லாமே பெட்டையாடு தாமனே. ஃபுல்லும் 6 பல்லு 4 பல்லு தாமனே ஆடுகள். ஆமா ஆடுகள் தான். சென்னை ஆடு தாமனே. இந்த இப்படி ஆடு கிடைக்காதுண்ணே. ரெகுலர் ஏதாவது குடிச்சு இந்த ஆடு பாத்தீங்கன்னா கிடைக்கிறது வேறு தாமனே. தெளிச்சு பிறகு நான் வாங்கியிருக்கோம்னே. இந்த ஆடுகள்லாம் வயசு பாத்தீங்கன்னா இன்னும் ஆடுகள்லாம் இளம் வயசு தாமனே. ஒரு 2 ஆடு 4 ஆடு தான் பல் சேர்ந்துருக்கு. மற்ற ஆடு போட எல்லாம் ஆயுசு பல் போட குறால்கள் எல்லாமே கிடக்குறேன். ஜோடி பாத்தீங்கன்னா 32,500 சொல்றோம்னே. ஜோடி ஆமா மொத்தமா சொல்றேன். அப்படி பிரிச்சு எடுத்தீங்கன்னா ரேட்டு கூடும்னே. சிலது சின்னது கிடக்கலாம். இது குறால் நம்ம அனுசரிச்சு கேட்கும்போது அனுசரிச்சு கொடுத்துடலாம்ண்ணே. அதாவது நம்ம எல்லாமே சேர்த்து நிரப்புக்கு தானே எடுத்திருக்கோம். எத்தனை எண்ணிக்கை இருக்கா? மொத்தம் ஒரு 30 எண்ணம் இருக்குண்ணே. 30 எண்ணம் இருக்கு. வாங்கிட்டு போனா லாபமா இருக்குமா? லாபம் தானே. இந்த ஆடு வரைக்கும் என்ன செய்யுது? லாபம் தானே. ஆடு இடைக்கு ஆட்டை பாருங்க. ஆடு கணத்துக்கு உயரத்துக்கு இந்த ஆட்டெல்லாம் பாருங்க உயரத்தை. கறி மதிப்பு எவ்வளவு இருக்கும்? கறி மதிப்பு பாத்தீங்கன்னா ஒரு ஆடு 25 கிலோ தாண்டி இருக்கும்ண்ணே. ஆமாண்ணே. மேட்ச்ல முறை உள்ள ஆடு தாம்ண்ணே இது எல்லாமே. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லும் டெலிவரி பண்ணி கொடுத்துலாம். எங்க கேட்டாலும் அனுப்பி விடலாம்ண்ணே. நம்ம நம்பர் சொல்றேன். கான்டாக்ட் நம்பர் 81 48 64 62 60. இந்த ஆடுகள் எல்லாமே நல்ல பால் வர்க்கம் உள்ள ஆடுண்ணே. புதுப்பேட்டை. ஆமா. அழகான எட்டயபுரம் பொட்டு குட்டி வாங்கிட்டு போறீங்க. ஆமா ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆமா 7 ரூபா சொன்னாப்ல. 7 14 12 ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம். ஒரு குட்டி 6,000 ரூபா. ஆமா. பால் வந்து கொடுக்க வேண்டியிருக்குமா? பால் கொடுக்க வேண்டி வராது. இப்பதான் பால் குடி மறந்து புல்லு கடிக்க ஸ்டேஜ். ரேட்டை ஏத்தி வைக்காங்க. இப்போ எல்லாம் பக்ரீத் முடிச்சு மொத்தம் வந்து நிக்காங்க. பக்ரீத் முடிஞ்சோன்னா இப்பதான் எடுத்து புதுசா வளர்ப்பாங்க. அதனால இப்பதான் ரேட் வைக்காங்க. ஏன் பொட்டு குட்டி வாங்குறீங்க? வேற குட்டி வாங்கலாம்ல? அப்போ பொட்டு குட்டி தான் ஆசை. பொட்டு குட்டி தான் பக்ரீத்து கொஞ்சம் ரேட்டு போகும். ஒரு நாள் விரும்பி வாங்குறாங்க. ஆமா நல்லா கறி இதுலதான் இருக்கும். வளர்ச்சி எப்படி இருக்கும்? நல்லா வளர்ச்சி நல்லா பெருசா வளரும். நல்ல ஜம்முன்னு வளரும். ஆமா ஒரு 2 மாசத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் நல்லா வந்துடும். பூராசம் பக்ரீத்துக்கு எத்தனை வளர்த்தீங்க? நான் ஒரு 4 குட்டி வளர்த்தேன் வீட்லயே போட்டு. நானும் நல்ல ரேட்டுக்கு. எவ்வளவு வாங்கினீங்க? எவ்வளவு வித்தீங்க? நாங்க ஒரு குட்டி 8 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு 19 ரூபாய்க்கு. ஒரு குட்டி 20 ரூபா ரேஞ்சுக்கு வித்துட்டீங்க. பொட்டு குட்டி வளர்ப்பு லாபம் தான். ஆமா லாபம் தான். இது அடுத்த வருஷம் எந்த ரேஞ்சில வரணும் எதிர்பார்க்கீங்க? இது ஒரு 20 ரூபா ரேஞ்சுக்கு வரணும். நம்ம நாம உண்டாக்கணும். 20 ரூபா சொன்னாப்பதான் ஒரு 19 ரூபாய்க்குலாம் முடியும். ஆனா குட்டி 2 மாசம் குட்டி மாதிரி தான் தெரியுதுன்னா? ஆமா 2 மாசம் 2.5 மாசம் இருக்கும். சரி ஒரிஜினல் தானா? ஒரிஜினல் தான். நீ நல்ல லீல வாக்க நல்லா கால் கணம் எல்லாமே நல்லா இருக்கு. என்ன படிக்கிறீங்க? என்ன பண்றீங்க? நம்ம காலேஜ் முடிச்சிருக்கோம். சிவில் இன்ஜினியர். காலேஜ் முடிஞ்சு அப்பா கூட தான் வேலை பார்த்தா. ஆடு வளர்த்தா இன்ஜினியர் தான் ஆடு வளர்க்கணும். அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இதுலதான் வருமானமே. ஆடு வளர்ப்புலாம் வருமானம். ஆடு வளர்க்கணும் வருமானமே. வருங்காலத்துல இது பண்ண போட வேண்டிய ஐடியா இருக்கா? ஆமா வந்த போடதான். இப்படி இருந்து வரீங்க. ஆமா. இது என்ன குட்டி? கருத்த கிடாவா பெட்டையா? சரி இல்ல கருத்த கிடா குட்டி கோயிலுக்கு. என்னைக்கு கோயில் கூட? எங்களுக்கு அடுத்த மாசம் சார். ஆடி மாசம் அந்த நேரத்துல வந்து பிடிக்கலாமா? இப்பவுமே வாங்குறீங்களா? ஏன்னா இப்பவுமே சரியான ரேட்னே. அப்பமெல்லாம் வந்து கிடாவே பிடிக்க முடியாது. ஆடி மாசம் இதோட கூடுமா? ஆமா. இன்னைக்கு வரத்து எப்படி இருக்கு கருத்த கிடா? இன்னைக்கு வரவு அதிகம் நிறைய தான். ஆனா ரேட்டு ஹை ரேட்னே. இந்த குட்டியை நாங்க எவ்வளவு ரூபாய்க்கு பிடிக்க நீங்க நினைச்சிருக்கீங்க? எவ்வளவு எதிர்பார்த்தீங்க இந்த குட்டியோட வேலை? நாங்க இந்த குட்டியோட வேலை ஒரு 6 ரூபா எதிர்பார்த்தோம். 7,800க்கு பிடிச்சிருக்கோம். எத்தனை கறி இருக்கும்? இது கறியெல்லாம் கம்மியா தான் இருக்கு. மதிப்பு எனக்கு தெரியல. 8 கிலோ 8 கிலோ 1000 ரூபா. 1000 ரூபா பரவாயில்ல இல்லையா? பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அதனால பிடிக்கும். கோயிலுக்காண்டி நம்ம விரும்பி பிடிக்கிறோம். நாங்க கரெக்டா 6 மணிக்கு இங்க வந்துட்டோம். 6:30க்கு சந்தைக்குள்ள வந்துட்டோம். சந்தையில இருந்து 8 மணி வரை தேடி பார்த்து ஒவ்வொன்றா பிடிச்சிருக்கோம். இதான் பிடிச்சதுன்னா? ஆமா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல பாத்துருக்கோம். கருத்த கூட வாங்க வரலாமா மத்தவங்க? வாங்கலாம். நிறைய கடை இருக்குது. ஆனா ரேட்டு தான் கொஞ்சம் ஐயா இருக்கு. இப்ப ஆடி மாசம்னால கோயில் கூட அதிகமா இருக்கு. சீசன்னால ரேட் அதிகமா இருக்கு. சம்சாரிட்டு இதே போல வாங்கினா சந்தோஷமா இருக்கும். வியாபாரிட்டு எல்லாரும் கூட தான் சொல்றாங்க. பட்ஜெட் எப்படி இருந்து? வரமத்துல எவ்வளவு பட்ஜெட்ல வேணும்? என்ன நாங்க ஒரு 6,500 7 ரூபாய்க்குள்ள வரணும்னு நினைச்சிருந்தோம். அதுல இருந்து கூட தான் செஞ்சிருக்கு பட்ஜெட்.
7 மாசம் 8 மாசம் இருக்கும் கொம்பு வந்திருக்கலாம். ஆமா 7-8 மாசம் இருக்கு. கிடா குட்டி திருப்தி தானா? திருப்பதி தான். ஜம்முன் இருக்கு. எனக்கு பூக்குள்ள இருந்து வரேன். அருமையான கொடியாட்டு குட்டி. மக்கள் வாங்கணும் இப்படி குட்டி தான் வாங்கணும்னா. ஆமா ஆமா. நீல வாழம் ஜம்முன்னு இருக்கு. இப்படி குட்டி நல்லா இருக்கும். 2 குட்டி வாங்கணும், 2 குட்டி வாங்கியாச்சு. ரெண்டுமே கிடா குட்டி தானா? ஆமா 2 கிடா குட்டி. கொஞ்சம் பொடியா இருந்த மாதிரி இருக்க, சின்னதா இருந்த மாதிரி இருக்க. பால் ஊற்றி வளர்க்கணும். பால் எவ்வளவு நாள் கொடுக்க வேண்டி இருக்கும்? பால் ஒரு 60 நாள் கொடுக்கணும். பால் எத்தனை வேலை கொடுக்கணும் என்னாச்சு தெரியாது. காலையில ஒன்று சாயங்காலம் ஒன்று 3 நேரம் கொடுக்க கூடாதா? 3 நேரம் கொடுக்க கூடாது. கொடுத்தா கழிஞ்சிரும், மண்டை போடுற வாய்ப்பு இருக்குதா? சரி எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன வேலை சொன்னாங்க. ஒரு குட்டி 2000 ரூபாய். வார வாரம் 2 குட்டி அப்படி கொண்டு வாங்கிட்டு போவீங்களா? ஆமா ஆமா. தீவனங்கள்லாம் என்ன ரெடி பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இப்ப என்ன பண்ணுவீங்க? ஆரம்பத்துல பால் தான் ஊத்தணும். பால் வெளியே வாங்குவீங்களா இல்லாட்டி? வீட்டுல பால் மாடு இருக்கிறதுனால பிடிச்சிட்டு போறோம். வாங்கி ஊத்துனா என்ன லாபம் இருக்கு? கட்டுப்படி ஆகாது. ஆமா, 1 லிட்டர் 50 ரூபாய் இருக்கு இப்போ பால். 1 லிட்டர் பால் 50 ரூபா. ஆமா. இல்ல நீங்க 50 ரூபாய் வெளியே வைக்கும் போது அதான லாபம். குட்டி கொடுத்தா அதுக்கு அந்த லாபம் கிடைக்குமா? சரி 1 மாசம் ஊத்துனா பிறகு இற கடிச்சிடும். கடிச்சிட்டா பிரச்சனை இல்ல. பாருங்க கையை கூட பாலுக்கு தான் சப்புது. வாங்க இப்படி செக் பண்ணு என்னாச்சு பால் குடிக்குதா இல்லையான்னு சொல்லி. கையை கொடுத்தா சப்பனு சில ஜிப்பாது. வீட்டுல எத்தனை குட்டிகள் சேர்த்திருக்கீங்க இப்போ? வீட்டுல ஒரு 4 கிடக்கு. 4 இதுல 6. வேற என்ன தீவனங்கள் அழுத்தி ஏதாவது போட்டிருக்கீங்களா? அவுத்திக்கிற இல்ல, இது சோள நாத்து கிடக்கு. சோள நாத்து எப்படி பச்சையில குடிப்பா அந்த காய வச்சு? பச்சை 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 எல்லாமே பச்சையா தான் கொடுக்குது. சோள நாத்து நல்லா இருக்குமா அண்ணாச்சி? சோள நாத்து அவுத்தியில பச்சை அறுப்பு புல்லும் போடலாம். பச்சை வரப்பு புல்லு. அதுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆடு வளர்ப்பு உண்மையிலே லாபம் தானா? சொல்லுங்க. சில நஷ்டங்க, சில வளர்க்க தெரியாம. அது பாடுபட்டா பலன் உண்டு. வீட்டுக்கு வந்தா ஒரு ஆடு மாடு இல்லைன்னா தொழுவு பார்க்க தேடி கிடக்கும். ஏதோ வருமானங்கள் சைட்ல வந்துட்டு கிடக்குங்களா? அவசரத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு வித்துக்கலாம். எதுவும் தேவைன்னா அடுத்த ஆள்கிட்ட கையை கேட்காண்டா. நம்ம ரொட்டேஷன் தனி விவசாயம் லாபம் இல்லைன்னு சொல்றாங்க. சில ஃபெயிலியர் தோத்துதாங்க. விவசாயம் சொந்த வளர்ப்பு இல்லைன்னா விவசாயத்தில் லாபம் இல்லைதான். வேற சம்பளம் எல்லாம் கூட்டிட்டு எடுத்ததெல்லாம் ஆள் விட்டா விவசாயத்தில் லாபம் இல்லைதான். வீட்டு ஆள் உழைப்பு வேணும், நம்ம செய்யணும். ஏன்னா புதியமுத்தூர்ல இருந்து வரோம். அது எங்க செங்குட்டி பிடிக்கிறதுக்காண்டி வந்தோனே. எங்க ஊர் சந்தையில வந்து கொடியாடு தான் சிறப்புனே. கொடியாடு? ஆமா கொடியாடு ஃபுல்லா எங்க ஊர் சந்தை தான் வரணும். நல்ல பருவட்டு எல்லாம் எங்க ஊர் சந்தை தான் வரும். அவரு வந்திருக்காரு, அண்ணாச்சி வந்திருக்காரா? புதியமுத்தூர்ல இருந்து இப்போ மேலப்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கோம். மேலப்பாளையம் சந்தையில எங்க கோயிலுக்கு வந்து செங்குட்டி, கோயிலுக்கு திருவிழாவுக்கு செங்குட்டி வந்து மேலப்பாளையம் நல்லா இருக்குங்கிறதுக்காக வந்திருக்கோம். இப்போ புதியமுத்தூர் சந்தையை பொறுத்தவரை வந்து வெள்ளாட்டங்குட்டி கொடியாடுக்கு ஸ்பெஷல். புதியமுத்தூர் வந்தா ஒரிஜினல் கொடியாடு பிடிக்கலாம். நல்ல ஆடா தட்டாம்பரம் சக்காரக்குடி அங்கிட்டு உள்ள ஏரியா பெரிய ஆடா நல்ல கொடியாடுகள் நல்ல விவசாயிகள் அங்கதான் கொண்டு வராங்க. ஆமா ஆமா ஆமா. அண்ணாச்சி தான் ஏலம் எடுத்திருக்காங்க. அண்ணாச்சி தான் இப்ப உள்ள முதலாளி. ஆமா ஆமா. குட்டி ரேட் எல்லாம் 15ல இருந்து 18 வரை சௌரியமா அமைச்சாச்சு. நீங்களே வாங்கிட்டு புரோக்கர் யாரா? இல்ல நாங்களா வாங்கணும். நாங்க பெரியதோ புரோக்கர் நாங்களே வாங்கியாச்சு. கோயில் கூட என்னைக்கு ஆக்சுவலா? அடுத்த செவ்வாய் கோயில் கூட 8ஆம் தேதி ஜூலை 8 வர 8ஆம் தேதி கோயில் கூட. எப்படி நடக்கும் கோயில் கூட வந்து அனைத்து சமுதாயத்து புதியமுத்தூர்ல அனைத்து சமுதாயத்து கோயில் கூட எல்லாம் கிடா அதிகமா வெட்டுவாங்க. அதுல புதியமுத்தூர்ல செம்பரி ஆடுக்கு ஃபேமஸ். இன்னைக்கு கால் நட்டு அடுத்த செவ்வாய் கோயில் கூட. சிறியம்பூர் சரியான கிடாவா இருக்கா? தாடி கடி வச்சு ஜம்முன்னு இருக்குது. நல்ல கிடா இருக்கு. என்ன காரணத்தை உடனே சும்மா விக்கிறதுதான், செலவுக்கு பைசா இல்லைன்னு கொடுக்க வந்தோம். கோயில் கூட சீசன். ஆமா வேலை இல்ல, கிட்ட வேலை இல்ல. எவ்வளவு சொன்னீங்க? நான் 25 ரூபா சொன்னேன். 19 ரூபாய்க்கு கேட்டாங்க. ஆமா எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு 23 கொடுத்துடலாம். 23 எதிர்பார்க்கீங்க? இல்ல ஆட்டுக்கு ஆகுமா? ஆமா ஆட்டுக்கு ஆகும். நல்லா காயடிக்காத கடை தான். அப்படி எத்தனை கறி மதிப்பு எத்தனை கிலோ இருக்கும்? கறி மதிப்பு ஒரு 26 கிலோ 27 கிலோ இருக்கும். வயசு 3 வயசு ஆகும். நம்பர் இருந்தா சொல்லுங்களேன். 85 25 07 10 24. இது களக்காடு பக்கம் தேவநல்லூர்ண்ணே. அருமையான செங்குட்டி. செங்குட்டி கலர் சூப்பரா இருக்கானே. ஆமா ஆமா. இது கரிஞ்செங்குட்டி. செங்குட்டி விலை எப்பவுமே கூட தானே இருக்கும்னே. ஆமா ஆமா. அது இப்ப கோயில் சீசன்னால செங்குட்டி வரது கம்மி. அது கொஞ்சம் ரேட் அதிகமா தான் இருக்கு. எத்தனை மாசம் குட்டிமா இது? இது என்ன ஒரு 7 மாசம் 7 மாசம் 8 மாசம் இருக்கும். 7 மாசம் குட்டி 7000 ரூபா பரவாயில்லையா? இல்லையா? ஆமா. ஏன் இப்பவுமே வாங்குறீங்க? அந்த சீசன்ல வாங்கலாம்ல? 40 நாள் இருக்கு. வீட்டுல வளர்த்து கொடுக்கணும் அப்படின்னு. இது ஒரு 7 கிலோ வராதா? 6 கிலோ 7 கிலோ அந்த வரும். நீ பரவாயில்ல, ஓரளவுக்கு நியாயமா பிடிச்சிருக்கீங்க. கிலோ 1000 ரூபா கணக்கு தான். அதுக்கு குறைஞ்சி வாங்க முடியல. அதுவும் ஒரு சிலர்லாம் சொல்ற விலையை பார்க்கல பயமா இருக்கு. 7 கிலோ 8 கிலோ உழுத குட்டிக்கு 13 ரூபா 14 ரூபா விலை சொல்லுவாங்க. உங்க ஏரியா லோக்கல்ல இல்லையா செங்குட்டிகள்லாம்? லோக்கல்ல எல்லாமே விலை யாருக்கு மாறான்னு சொல்லுவாங்க. 200. எத்தனை கிலோ கறி இருக்கும்? 12 கிலோ இருக்கும். 12 கிலோ எதிர்பார்க்கீங்க? எவ்வளவு சொன்னாங்க ஆரம்பத்துல? 15.
ஏப்பா ஒரு கருத்து கடை 15 ரூபா கோயில் கூட என்னைக்கு அது ஆவணி ஒரு மாசம் கிடக்கு எல்லாரும் வளர்த்து கொடுக்கணும் நீங்க எனக்கு கிலாப்பட்டம்ண்ணே குட்டியா? இது கிடா குட்டி என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க இது எங்க அம்மன் கோயில் வடக்குவாச்சொல்லி அம்மன் கோயில் கூட ஆ, அம்மன் கோயில் கொடைக்கு வாங்கிட்டு போயிருக்கேன். இது எங்க தாத்தா அம்மா பத்த தாத்தா. இது கிடாய் வந்து 9500 ரூபா 10,000 ரூபான்னாங்க. ஆ. 8500ன்னு வாங்கியிருக்கோம்ண்ணே. நிறக்கடான்னா பே கோயிலுக்கு போடுவாங்க. இது நம்ம அம்மன் கோயில் தானே, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. அப்படியும் ஒரு 5 கிலோ இருக்கும். அப்படி அந்த அளவுக்கு தான். 7 கிலோ 8 கிலோ எதிர்பார்க்கலாம். ஏன்னா எப்படின்னா லேட்டா வந்தா கொஞ்சம் சந்தை குறையும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஓ ஆமா ஆமா நேராக விலை விலை குறையும்னு வந்திருக்கு. ஆனா இப்ப இன்னைக்கு ரொம்ப சூடா இருக்கு. விலையை யாரும் விட்டு தரல. என்ன காரணம்? கோயில் கூட சீசன்னால இந்த ஆடி ஆவணி வார அப்படி இருக்கும். கிடாய்களுக்கு மதிப்பு தான். மதிப்பு அதிகம். ஆமாண்ணே. கடா வச்சிருக்கோம், கொண்டு வந்து விற்கலாம். கண்டிப்பா விற்கலாம். புள்ள போரு, கருத்த கடா, ஒத்த மாராப்பு, செங்கடா எல்லாம் விலை கூட. ஆமா சிம்பிளா இருந்தாலும் வாட்ட சட்டமா இருக்கும். சரி, அங்க உங்க கோயிலுக்கு எவ்வளவு கிடாய்கள் வரும் அண்ணாச்சி? கிடாய் 500 கடா 600 கடா வெட்டுவாங்க. உண்மையிலையா? ஆமா 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 500 கிலோ வருமா? ஆமா வரி 500 5 10 தலைகட்டு இருக்காங்கல்ல, எல்லாத்துக்கும் உண்டு. கிராமத்து கோயில். இன்னைக்கு கூட இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு ராத்திரி. இன்னைக்கு கூட நாளைக்கு தான் கிடா வெட்டுவோம். அம்மன் சப்பரம் வந்து இறங்கணும் கிடா வெட்டும். சுத்தப்பள்ளி சுத்த கருத்த கிடா. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? கோயிலுக்கு கோயில் கொடைக்கு. எந்த ஊர் கோயில்? என்னைக்கு? கைலாசபுரம் கோயில். இன்னைக்கு ராத்திரியா? ஓகே. ஆடி மாசம் ஆரம்பிச்சிட்டோம். இல்ல உண்மைதானே. இந்த இப்போ இதுல இருந்து கோயில் கூட கொடுப்பாங்கல்ல. நீங்க வரமத்துல என்ன பிளான்ல வந்தீங்க? என்ன ஐடியால? எவ்வளவு சைஸ்ல வேணும்? இந்த சைஸ்ல தான் பிடிச்சி வந்தோம். சின்ன சைஸ்ல வேணும்னு ஏம் பண்ணி வந்தீங்களா? எவ்வளவு பட்ஜெட்டா இருந்து? 6.5 சொன்ன விலை 8,000 ரூபாய். 6,500 ரூபா மதிப்பு. உங்க மதிப்புல எவ்வளவு காணுது? 5.5 காணும். 5.5 கருப்புல சுத்த கருப்புங்கனால. கருத்த கடை நிலவரம் எப்படி இருக்கு? வரத்து எப்படி இருக்கு? விலை எப்படி இருக்கு? விலை ஜாஸ்தி தான். வல்லநாடு மயிலம்பாடியில கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா. ஆமா 2 கிடா குட்டி தான். கிடா குட்டி என்ன தேவைக்காக? அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு தான். அப்படியா? இந்த வருஷம் பக்ரீத்துக்கு எப்படி வளர்த்து வித்தீங்க? வளர்த்து வித்தாச்சு. வளர்த்துட்டோம். நல்லாவும் கிடைச்சா? எத்தனை குட்டி வளர்த்துருந்தீங்க? ஒரு 10 குட்டி வாங்கணும். 10 குட்டி. சிலர் விற்க முடியல அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? எங்களுக்கு நிஜமா ஒரு குட்டி கொம்புல அடிபட்டு இருந்துச்சு, போக மாட்டேன்ட்டு. அப்புறம் இன்னொரு குட்டி நல்ல குட்டியா இருந்துச்சு, போயிடுச்சு. மத்த குட்டி எல்லாமே வித்துட்டு. இன்னும் எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை இதெல்லாம் ஜோடி 12 சொன்னாங்க. கடைசியில முடிஞ்சது 11. இல்ல நிறைய ஒரு பொட்டி குட்டியா வாங்கி வைப்பாங்க. நீங்க மயிலம்பாடி வாங்கி வாய்ப்பு கிடைச்சதுதான் வாங்கி. இது வளருமா? நல்லா இருக்குமா? இது மேய்ச்சல் கொண்டு போவீங்களா? வீட்லயே தான் போட்டு வளர்ப்பீங்களா? மேய்ச்சல் தான். ஆமா மேய்ச்சல் போனா மெலிஞ்சிருவா சொல்றாங்க இப்போ ஆட்கள். யாரா இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. மழை பெஞ்சுன்னா நல்லா. வேற என்ன தொழில் பாக்குறீங்க? வேற வண்டி ஓட்டுதான், கிட்டாஜ் ஆபரேட்டர். ஓகே. அது போக அவர் மாடு வச்சிருக்காங்க. மாடு வச்சிருக்காங்க. அது போக மற்ற நேரம் குட்டி. மத்த நேரம் குட்டி. வருங்காலத்துல இப்படி பெரிய எண்ணிக்கையில குட்டுன்னு ஆசை இருக்கா? இருக்கு. வண்டி விட்டுட்டு இந்த ஆடு தொழில இறங்கிடலாம். வாங்கணும். ஆடு வளர்ப்புல நல்ல லாபம் இருக்கா அண்ணாச்சி? இருக்கு. வளர்க்கணும். செத்து போயிடக்கூடாது. ஆர்வமா வளர்க்கணும். ஆர்வமா வளர்த்தா லாபம் இருக்கு. லக்கு இருக்கணும். எல்லாம் செத்துப்போம். அப்படியா? ராசி இருக்கணுமா? ராசி இருக்கணும். இல்லன்னா ஆடு வந்து இதாகுதுன்னா எல்லாருக்கும் செட் ஆகாது ஆடு. இல்ல எத்தனை மாசம் குட்டியா வாங்கணும் நினைச்சு? வாங்குறது எத்தனை மாசம்? கொம்பு இருக்கணும். கொஞ்சமா கொம்பு இருக்கணும். ரொம்ப பொடி குட்டி இப்ப வாங்கிரோட. மூலகரப்பட்டி பக்கத்துல இருந்து பருத்திப்பட்டு பஞ்சாயத்துல இருந்து வரும். பக்கத்துல சேர்ந்தன் குளம். எல்லாம் செங்குட்டி கருத்த கடா வாங்கிட்டு போறீங்க. என்ன தேவைக்காக? கோவில் கொடை விழாவுக்கு. எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க? 5 குட்டி வாங்கணும் வந்தா 5 குட்டி வாங்கிட்டோம். ஒண்ணு வேற கலர்ல இருந்த மாதிரி இருக்கு. சமையல் வேற கலர் ஒண்ணு. சமையலுக்கு எந்த கிடானாலும் பரவாயில்ல. 10 ரூபா ரேட்டு. 10 ரூபா ரேட்டு. செங்குட்டி வந்து அது மட்டும் 20. அந்த கருத்த கடை 20,000. அது என்ன ரொம்ப விலை குண்டமா இருக்கு கருத்த கடை? ஆமா கருத்த கடை வந்து இந்த ஏரியாவில் வந்து நெல்லை மாவட்டத்துக்கு வந்து கோயில் கடை விசேஷத்துக்கு கோயிலுக்கு பிடிக்கிறதுனால கொஞ்சம் கருத்த கடை மதிப்பு. கருத்த கடை தான் வெட்டுவாங்க. வரத்து எப்படி இருக்கு? கருத்த கடை வரத்து எப்படி இருக்கு? வரத்து இன்னைக்கு வந்து கம்மி தான். குறவு தான். எத்தனை வருஷத்துக்கு ஒரு நாள் நடக்கும் கோயில் கடை? 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. எங்க கோயிலுக்கு ஒரு சுமார் 15 கிடா 20 கிடா அப்படி வரும். நேம்ச கடை வாடிக்காரங்க மட்டும் தான் செய்வோம். கலியாவூர்ல இருந்து வரோம். வளர்க்கை கோயில். ஓகே. வளர்த்து எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? 1 வருஷம் வளர்ப்போம். 1 வருஷம் வளர்த்து விப்பீங்க? ஆமா கோயில் கொடைக்கு வெட்டு. ஒரு சொந்தத்துக்கு வெட்ட வைக்கா? இது கொஞ்சம் கலர் இந்த மாதிரி இருக்க காலில் எல்லாம் இல்ல. ஆமா அது ஒண்ணு இல்லையா? ஒண்ணும் இல்ல. 13 ரூபா சொன்னாங்க. 13 ரூபா. ஆமா. ஒண்ணுன்னா 2 சேர்த்தா? 2 சேர்த்து. கடைசியில் முடிஞ்ச வேலை 9 ரூபா. 9 ரூபா பரவாயில்லையா?
ஓரளவுக்கு விலை குறைச்சு வாங்கியிருக்கீங்க. செங்குட்டி எப்படி இருக்கு? வரத்துலாம் எப்படி இருக்கு இன்னைக்கு? வரத்து நிறைய இருக்கு, குட்டி நிறைய இருக்கு. நிறைய வந்துருக்கு, செழிப்பா வந்திருக்கு, வாங்கிக்கு வரலாம். ஆமா எல்லா வருஷமே நீங்க வளர்த்து தான் குடிப்பீங்களா? ஆமா, வளர்த்து இந்த வருஷத்துக்கு வளர்த்து கொடுத்தாச்சா முடிச்சுட்டா? கோயில் கூட முடிஞ்சிட்டு. செங்குட்டியில கோயிலுக்கு சோழிங்கி பெருமாளுக்கு வெட்டுவாங்க. ஓமநல்லூர் கருப்பு கிடா குட்டியா? ஆமா கிடா பொம்மரி பெட்டை. என்ன தேவைக்கானது? ஒரு குட்டி ஈனிற்கு பால் கிடக்கு, பால் குட்டி. பால் நிறைய இருக்குது அந்த குட்டியில பால் நிறைய. ஒரு குட்டி தான் போட்டுருக்கோம். குட்டி இல்ல, செத்து போச்சு. அப்படியா? என்ன காரணம் என்னாச்சு தெரியல. 1500 சொன்னது கடைசியில முடிஞ்சது 1100. எப்படி இருக்கு விலை உங்களுக்கு? நல்லா இருக்கு, குட்டி நல்லா இருக்கு. பரவாயில்லையா? எத்தனை கொண்டு வந்தீங்க? 4 வித்தாச்சா? ஆமா 4 வித்தாச்சு, 2 கிடக்கு. எவ்வளவு சொல்றீங்க? இது எவ்வளவு சொல்றீங்க? இது 4 சொல்லுங்க. ஒரு குட்டி 4500. 4200 கேட்காங்க. 4200 கொடுத்துருவேன். 2 ரூபாய்க்கு கேட்காங்க. எவ்வளவு சொல்றீங்க? சொல்லுங்க. 2 சொன்னேன். விலை கொஞ்சம் அதிகமா சொன்ன மாதிரி இருக்கா? விலை கொஞ்சம் கூடுதலா சொன்ன மாதிரி இருக்கா? விலை வந்து பட்டியல வாங்க முடியல. 2 ரூபாய் கொடுத்துருவேன். பொருள் எப்படி? நல்ல பொருளா? பொருள் நல்லா இருக்குண்ணே, நல்ல வளருமா? என்ன ரகங்கள்? எட்டாவது ரகம் தானே? எட்டியார் குட்டி தான். என்ன குட்டி? கிடாவா பெட்டையா? ரெண்டு. இது கிடாது, இது பொட்டை. எத்தனை மாசம் குட்டி? இது 2 மாசம் குட்டிண்ணே. பால் கொடுக்கணுமா கொஞ்சம்? ஆமா, கொஞ்சம் பால் கொடுக்கணும். குளக்கடி ஆரம்பிச்சுட்டா? குளக்கடிக்கிறது, இது குளக்கடிக்கு. கடிச்சாலும் பால் குடிக்கலாம். ஆமா. எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம்? எப்படி இருக்கு சந்தை? கொஞ்சம் நல்லா குட்டி குட்டி நல்லா வியாபாரம், நல்ல வியாபாரம், செழிப்பா இருக்கு. செழிப்பா இருக்கு. ரைட். பால்நாடு பக்கம் நாகராட்டில் வளர்க்கறதுக்கு தான், வளர்ப்புக்கு தோட்டத்துல போட்டு வளர்க்கு. தோட்டம் இருக்குங்களா? ஆமா, தோட்டத்துல என்ன தீவனம் எல்லாம் போட்டிருக்கீங்க? தோட்டத்துல அவுத்தி இந்த இதுதான் போட்டிருக்கீங்க. ஆமா. எப்பவுமே குட்டி வளர்ப்பீங்களா? ஆமா. எவ்வளவு குட்டிகள் கிடக்கும் உங்கள்கிட்ட எப்பவுமே? இப்போ ஒரு 10 குட்டி போல இருக்கு, ஒன்னா சேர்த்துக்கு. இது சொன்னது 8 ரூபா சொன்னாங்க. 7500. எப்படி இருக்கு விலை உங்களுக்கு? 7500. வேலை கொஞ்சம் சூட்டா தான் இருக்கு. வளர்ப்புக்கு எப்படி இருக்கு இந்த ரகம்? என்ன ரகம் இது? இது நம்ம தன்காடு நாடுதான். நாடு தான்.